ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி க்ரோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ரூபர்ட் சாண்டர்ஸ் டைரக்ஷன்ல பில் ஸ்டார்ஸ்கார்ட், FKA ட்விக்ஸ், டேனி ஹஸ்டன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 51 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ரீஹாப் ஃபெசிலிட்டியில மீட் பண்ற எரிக் ஷெல்லி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இந்த படத்துடைய வில்லன் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கொன்னுடுறான். இருந்தவங்களோட ஆன்மாவை காகம் கொண்டு போகும் அப்படின்றது ஐதீகம். சோ அந்த காகங்கள் நிறைந்த நரகத்தோட வாயில இருக்கிற ஒரு டெத் ஏஞ்சல் பாத்தீங்கன்னா ஷெல்லி உயிர்ப்பிக்க வைக்கணும்னா டீமனுடைய ஒப்பந்தத்தால சாகாவரத்தோட வலம் வர வில்லனை எரிக் கொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. உல்வரின் மாதிரி காயங்கள் ஆறக்கூடிய ஒரு சக்தியோட எரிக் மறுபடியும் உலகத்துக்கு திரும்பி வராரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துல இருக்கிற அந்த ரீபர்த் அப்படிங்கிற கான்செப்டும் டெத் ஏஞ்சலோட ஹீரோ பேசுற அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே தரமா பண்ணிருக்காங்க. தி க்ரோ அப்படிங்கிற பேர்ல ஒரு கிளாசிக்கான ஒரு மூவி இருக்கு. அந்த படத்துடைய ஒரு ரீபூட்டை தான் இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. சோ ஒரிஜினல் மூவில இருக்கிற மாதிரி மெட்டல் மியூசிக்கை இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல லீட் பேர் ரெண்டு பேருமே ஒரு புரோக்கன் கேரக்டராகவும் பெருசா லைக்கபிள் கேரக்டர் இல்ல அப்படின்றதான் உண்மை. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மொத்த கான்செப்ட்டுமே பாத்தீங்கன்னா பியூர் லவ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா அது ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்மளால ஃபீல் பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் இந்த படத்துல. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் போர்ஷன் எதுவுமே பாத்தீங்கன்னா எமோஷனலா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லலாம். இருந்தாலுமே அந்த ரிவெஞ்ச் போர்ஷன் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா கில் பில் வால்யூம் 1ல வர மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரியான நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருக்கு. கோரி ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வில்லன் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட காதுல ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி அவர் நடிச்சது வந்து செய்ய வைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுல ஒரு மந்திரம் சொல்ற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒரு ஸ்ட்ராங் வில்லன் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தி க்ரோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.